ஹாய், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னால ஒன்றும் இல்லை, என்னோடய லைஃப்பை பற்றி தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ நான் இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கேன்னா அது எப்படின்னு எனக்கே தெரில. இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன்னு கூட எனக்கு தெரில. சின்ன வயசுலேருந்தே இப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த ரோட்டு ஓரத்தில் பூக்கடை பழக்கடை சின்னோண்டு பெட்டியில் வச்சு விற்பாங்க. அதான் அப்போல்லாம் ஸ்கூல் தான் படிச்சுக்கிறேன். அப்போ மழை வெயில் எதை அடித்தாலும் சரி அந்த ஒரே ஒரு பெட்டி அந்த கடைக்கிட்ட தான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் நின்றுக்கிருப்பாங்க. அந்த கொடைக்கு கீழே தான் நான் நிற்பேன் ஸ்கூல் விட்டு வந்தோடனே. இப்படியே இருந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து உணர்ந்து இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் எனக்குன்னு எதுவுமே நான் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன். எல்லாமே வீட்டுக்கு தான். வீட்டுக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், டிவி வாங்கணும், இந்த மாதிரி சின்னதாக ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வீட்டில் இருந்த எல்லா பொருளுமே வாங்கி வச்சுருவேன். அதே மாதிரி நான் சம்பாதிக்கிற மொத்தத்தையும் வீட்டிலாம் செலவு பண்ணுவேன். எனக்குன்னு எதுவும் செலவு பண்ண மாட்டேன். இருந்தனாலேயே என்னென்னு தெரில. இப்போ நான் இந்த இடத்துலையாச்சும் இருக்கேன். எப்படின்னா இப்போ பேக்கரியில் வேலை பார்த்தேன் ஒரு 3 வருஷம். ஒரு மாதம் வந்து எனக்கு 18 ரூபாய்கிட்ட கிடைக்கும். நான் அதை மாதம் 15 ரூபாய் சேவிங்ஸில் போட்டேன். அது இன்ட்ரெஸ்ட்டோடு எனக்கு ஒரு 2.25 லட்சம் வந்துச்சு. சரி, அப்புறம் அந்த பேக்கரியை விட்டு நின்னோடனே சரி என்ன பண்ணலான்னு யோசித்தேன். நம்மளுக்கு தான் சரி செல்லில் பேர் பார்க்க தெரியுமா, சரி நம்ம செல்லு கடை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லு கடை வச்சேன். இப்போ செல்லு கடை வச்சதுக்கப்புறம் பரவாயில்ல, நல்லா ஒரு ரீச்சு தான். நல்லா எல்லாத்தையும் நிறைய கஸ்டமர் வராங்க, ரெகுலர் கஸ்டமராக ஆகிட்டாங்க. இங்கே வந்து நம்ம கடைக்கு வந்துட்டாங்கன்னா வேறு கடைக்கு யாருக்கும் இந்த கடைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா இப்போ பவுச்சு, டெம்பர் கிளாஸு மேக்ஸிமம் எல்லாமே 80 ரூபா. எல்லா இடத்தோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஏர்பட்ஸு, நெட் பேண்டு, ஸ்பீக்கரு எல்லாமே ரேட் கம்மி தான். எதுவாக இருந்தாலும் மற்ற இடத்த நீங்கள் கம்பேர் பண்ணிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு 200 100 கம்மியாக தான் இருக்கும் பெரிய பெரிய ஐட்டம்லாம். ஆனால் இப்போ நான் இந்த இடத்துல உட்காரும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுறது என்னென்னா, நம்ம எப்படி இருந்தோம் அப்படி தான் நான் நிறைய திரும்ப யோசிச்சு பார்ப்பேன். பசங்க கூட சேர்ந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இப்படி தான் திரிவேன். ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு 15 வயசு 14 வயசுலலாம். அதுக்கப்புறம் என்னென்னு தெரில, அப்படியே வீட்டுக்காண்டி ஃபுல்லாக அங்கிட்டு ஓட வேண்டியதாகிடுச்சு. என் தங்கச்சி அண்ணன் அவங்களாம் இருக்காங்க, அவங்களாம் கட்டி கொடுக்கணும். அக்கா ஒன்று இருக்கா, அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சின்ன வயசில். எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்கள் அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. சரி இப்போ அவங்களுக்குலாம் மேரேஜ் பண்ணோம்ல, அதான் சரி ஒரு சைடில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தேன். தங்கச்சி பேக்கரியில் வேலை பார்க்கும்போதே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் வேலை வந்துருச்சு, நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.